இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, பிரபல நடிகை ஒருத்தவங்க 3 டைவர்ஸ்க்கு அப்புறம், இப்ப ஒரு நெருக்கமான சூழ்நிலையில வந்திருக்காங்க. அது என்னங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த வீடியோவுக்கு மேல வியூ ப்ராடக்ட்ன்னு வந்து ஷோ ஆகும். அதுல ஏகப்பட்ட ப்ராடக்ட் ஆஃபர்ல வந்து குடுத்துருப்பாங்க. அத கிளிக் பண்ணி, அது உங்களுக்கு ரொம்ப தேவை, அத்தியாவசியமா இருந்தா மட்டும் அத வந்து வாங்கிக்கங்க. இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள வந்து போய் அந்த நடிகை யார் என்னங்கிறத பத்தி வந்து பார்க்கலாம். பிரபல நடிகை மீரா வாசுதேவன். அதாவது தமிழ்ல ஒரு சில படங்கள்ல வந்து நடிச்சிருந்தாங்க. ஜெர்ரின்னு ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் உன்னை சரணடைந்தேன்னு ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த உன்னை சரணடைந்தேன் படத்துல எஸ்பிபி பையன் எஸ்பி சரணும், அதுக்கப்புறம் நம்ம வெங்கட் பிரபுவும் வந்து ஹீரோவா வந்து நடிச்சிருப்பாங்க. அதுல இவங்க வெங்கட் பிரபு வந்து காதலிக்கிறது மாரி, அதே மாரி எஸ்பி சரண் வந்து இந்த பொண்ண வந்து காதலிக்கிற மாரி. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பி சரண் ஆள் நல்லா பொசு பொசுன்னு வந்து பார்த்தீங்கன்னா குண்டா இருப்பாரு. அ வெங்கட் பிரபுவும் கொஞ்சம் ஹீரோ மெட்டீரியல் மாரி ஹேர்லாம் வந்து வச்சு தலையில அப்ப அவர் வந்து கொஞ்சம் பயங்கரமா வந்து இருப்பாரு. அப்பதான் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து கொஞ்சம் ஹீரோவாவும், இவங்கெல்லாம் ஹீரோயினா அந்த பாட்டெல்லாம் வந்து பயங்கரமா பரபரப்பா பேசப்பட்டது. "கண்ணா கலக்கமா, இது என்ன மயக்கமா" அப்படின்னு வெங்கட் பிரபுவோட சேர்ந்து வந்து பார்த்தோன்னா, சில பாட்டெல்லாம் வந்து டூயட் பாடியிருப்பாங்க. அதெல்லாம் பயங்கர வந்து பிரபலமாச்சு. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபுவும் இந்த நடிகைக்கு வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த டயத்துல கிசுகிசுவா வந்து பேசப்பட்டதுங்க. ஆனா மலையாளத்துல வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவங்க பயங்கர ஃபேமஸ். மோகன்லாலோட தன்மாத்ரா அப்படிங்கிற வெற்றி படங்கள்ல எல்லாம் வந்து நடிச்சு ஹிட் குடுத்தவங்க. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமாவுல வந்து ஜெயிச்சாலும், தனிப்பட்ட வாழ்க்கைய வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க நெறைய பேர் எடுத்துக்கங்க. சினிமாவுல ஜெயிச்ச பல பேர் வந்து ரியல் லைஃப்ல எடுத்துக்கிட்டா ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க. ஏன்னா, ரியல் லைஃப ஈஸியா ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு, ரியல் லைஃப வந்து பார்த்தோன்னா, ஹேண்டில் பண்றதுக்கு பல சவால்கள் இருக்கும். அதுக்கு உண்டான கட்ஸோ, இல்ல அதுக்கு உண்டான மைண்ட் செட்டோ அவங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல இல்லாம வந்து போயிடும். அந்த பொறுமையும் வந்து பார்த்தோன்னா, இல்லாம வந்து போயிடுங்க. அதே மாரி தான் தன்னுடைய திரையுலக வாழ்க்கையில இவங்க வெற்றி பெற்றாலும், தனிப்பட்ட வாழ்க்கையில பல்வேறு சவால்கள வந்து எதிர்கொள்றதா இருந்தது. மீரா வாசுதேவனுக்கு 3 முறை திருமணம் நடந்திருக்கு. 3 முறை திருமணம் செஞ்சு 3 முறையும் விவாகரத்துல வந்து முடிஞ்சிருக்கு. தன்னோட இந்த டைவர்ஸ் பத்தி அவங்க சமீபத்தில ஒரு பேட்டியில வந்து சொல்லும்போது, ரொம்ப ஓப்பனா மனச திறந்து சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க சொல்லும்போது, "என்னோட வாழ்க்கை பயணத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஒரு தெளிவ வந்து பார்த்தோன்னா தரும். நான் கடந்து வந்த பாதையில கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, நாம நமக்கான இடத்துல நிம்மதியா இல்லன்னா, வெளிய மத்தவங்கள்ட்ட இருந்து அங்கீகாரத்த வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்க தொடங்கிருவோம். இன்னொருத்தவங்கள வந்து சார்ந்து இருக்க ஆரம்பிச்சுருவோம். நம்ம நம்மளா வந்து இருக்கணும். நம்ம இன்னொருத்தவங்கள சார்ந்து இருக்க ஆரம்பிச்சோம்னா, அதோட வாழ்க்கை நமக்கு வந்து குளோஸ். நம்மளோட நிம்மதி நம்மள்ட்ட தான் இருக்கணும். நம்மளோட நிம்மதி வந்து ரிமோட் கண்ட்ரோல் மாரி இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம மத்தவங்களோட அங்கீகாரத்த எதிர்பார்க்கிறோமோ, அப்ப மத்தவங்க நம்மள பத்தி சொல்றது வந்து உண்மைன்னு வந்து ஆயிடும். நானா இருந்தேன்னா, என்ன பத்தி நான் சொல்றது மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா உண்ம. அதனால என்னைய நான் லவ் பண்ணி, என்னைய நான் நம்ப ஆரம்பிச்சுட்டேன்னு நெனச்சுக்கங்களேன், அந்த வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும் நிரந்தரமான வாழ்க்கை. ஆனா, இங்க பிரச்சனை வந்து என்ன ஒண்ணு அப்டின்னா, ஆ இன்னைக்கு இப்ப இந்த மனநிலையில நான் நெருக்கமா இருக்கிறது தனிமையோட. ஆனா, நான் ரொம்ப நிம்மதியாவும், சுயமாவும் வந்து பார்த்தோன்னா இருக்கேன். மத்தவங்க விமர்சனங்கள எதையுமே நான் காது குடுத்து வந்து கேட்டுக்காம, என் மனசாட்சிக்கு உண்மையா வந்து வாழ்றேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்த வந்து தருது. மீரா வாசுதேவனோட இந்த பதிவு, இந்த பேச்சு, விவாகரத்துங்கிறத பத்தி அவங்க சொல்லும்போது, ஒரு வாழ்க்கையோட முடிவு வந்து அல்ல. ஏன் அது ஒரு வாழ்க்கையோட தொடக்கமா கூட வந்து பார்த்தோன்னா இருக்கலாம்ல. அ அப்படி நீங்க வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிரலாம்ல அவங்க தங்களுடைய கருத்துக்கள வந்து தெரிவிச்சு வர்றாங்க. மீரா வாசுதேவன் இப்ப மலையாள சின்னத்திரையில மிகவும் பிரபலமான குடும்ப விளக்கு சீரியல்ல முக்கியமான லீட் ரோல்ல அதாவது ஹீரோயினா வந்து அவங்க தான் வந்து நடிச்சுட்டு வந்து வர்றாங்கங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நடிகை மீரா வாசுதேவன் நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப புடிச்ச படம் எது? மலையாளத்தில அவங்க நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு புடிச்ச ஃபேவரைட் மூவி வந்து எது? அந்த சீரியல்ல அவங்க சில சீரியல்கள் பண்ணியிருக்காங்க. அதுல உங்களுக்கு புடிச்ச கதாபாத்திரம் எது? அப்படிங்கிறதையும் கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.